ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை வேளையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து, அன்றைக்கு ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை நீர் ஆசீர்வதித்து 5000க்கும் அதிகமான மக்களை நீர் போஷித்தது போல, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு ஆண்டவரே பாராட்டி நம்முடைய தயவை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கடந்த மாதம் வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கி இந்த புதிய மாதம் எங்களுக்கு பரிசாய் உம்மால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் மேல் ஆண்டவரே நீர் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை உம்முடைய பலன் கொண்டு உம்மால், உம்முடைய தயவினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சிவன நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அற்புதமான ஒரு மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு பரிசாய் கொடுக்கப்படுகிற ஒரு மாதம். எத்தனை ஆச்சரியம், அற்புதம். 2024 நாம் சந்திப்போம் என்று எண்ணினதில்லை. ஏன்னா ஆண்டவர் வந்துடுவார் நம்ம நினைச்சோம். 2000 வந்துடுவார் நினைச்சோம். வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய விரும்பி நாம் எல்லார் மேலும் அவர் நீடிய பொறுமையுள்ளவர் இருக்கிறபடினாலே, அவருடைய கிருபையினாலே காலங்களை ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. நாம் இன்னைக்கு இருப்பதே அவருடைய கிருபை. ஆனால் நல்ல தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதங்களிலும் வெறும் உலக பிரகாரமான காரியங்களில் அல்ல, ஆவிக்குரிய காரியம் எல்லாவற்றை விட மிக மிக முக்கியமானது. ஆவிக்குரிய நன்மைகள். அப்போ ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய நன்மைகளை பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எப்படி அவருக்கு பிரியமாக வாழ விரும்புகிறோம், நமக்கே பிரியமாக வாழுகிறோமா, அவருக்கு பிரியமாக வாழ விரும்புகிறோமா, உண்மையாகவே நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கின்றோமா, உண்மையாகவே அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கின்றோமா, உண்மையாகவே அவர் சொன்ன வழிகளில் நடக்கிறோமா, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் கரெக்டாக இருந்தால் உலக பிரகாரமான எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்றைக்கி அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும். ஆவிக்குரிய காரியங்களில் வேதம் சொல்லுகிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரலாம், வலதுபுறம் இடதுபுறம் சாயலாம். ஆனால் பின்னால் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். அது அல்ல வழி, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னால் இருந்து ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்னென்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மை. இதுதான் எல்லா நன்மைக்கும் பேசிக். இது இல்லாமல் அது இருந்தால் வேஸ்ட்டு. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ நிறைய பேர் ஆண்டவர் ஆலயத்துக்கு வருவது எதுக்கு? பேசிக் திங்ஸுக்காக வராங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் என்று சொல்றார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த உலக மனிதர்கள் இதை தேடுகிறார்கள். நீங்கள் அது அப்படி இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. 1ஆம் தேதியான நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல் மாதம், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுப்பார், ஏதாவது ஆண்டவர் சொல்லுவாரா, ஆசீர்வதிப்பாரா, உயர்த்துவாரா, மேன்மைப்படுத்துவாரா? இந்த உலக பிரகாரமான கவனங்கள் இருந்தால் நம்ம தப்பான ஒரு ட்ராக்ல இருக்கிறோன்னு அர்த்தம். சரியான ட்ராக் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவரை கனப்படுத்தணும், என்னுடைய நடக்கையில் ஒன்றும் பிசகக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழணும், என் சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும், என் கேரக்டர் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணணும், டிசைன் பண்ணப்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்னென்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கேரக்டர். நம்மளை ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நடத்துகிறாரு. சில இக்கட்டான நிலையில் நம்ம கடந்து போகிறோம், நெருக்கடியான நிலையில் போகிறோன்னா ஆண்டவர் நொந்துக்காதீங்க. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு? செக் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்க, என்ன சரியில்லை,
ஆண்டவர் நம்மை இந்த வனாந்தரத்தில் நடத்துவார். இந்த வனாந்தரமாக இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு குறைவு இல்லாமல் நடத்தப்படுவீங்க. அல்லேலூயா. நிறைய பேர்லாம் நொந்துக்கிறோம்ல, எதுக்கு இந்த வனாந்தர வாழ்க்கை, எதுக்கு இந்த நெருக்கடி, எதுக்கு இந்த கஷ்டம், நான் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கிறேனே. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அற்புதமாய் நடத்துகிறவர். மென்டல் அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த மென்டாலிட்டினா குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதை டிசைன் பண்ணதான் சில சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். நல்ல தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான தேவன். உன்னுடைய சரிகிற பிரகாரமான வாழ்க்கையை விட உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் அக்கறை கொள்ளுகிற தேவன். அதில் கரெக்டாக இருந்துட்டோம்னா எல்லாவற்றிலும் சூப்பராக நடத்துவார். சொல்கிறார், உன்னை முதல்ல சிறுமைப்படுத்தும்படிக்குன்னா டு ஹம்பிள் யூ. ஆங்கிலத்தில் வருகிறது, கவனிங்க. ரிமெம்பர் ஹவு த லார்ட் யுவர் காட் லீட் யூ ஆல் த வே இன் த வில்டர்னஸ் 40 years. சில பேர் 40 வயசு வந்து கடந்திருப்பீங்களே, நினச்சி பாருங்க, இந்த 40 வருஷம் கர்த்தர் ஒன்று நடத்தினார். சில பேர் 50 வயது வந்திருப்பீங்க. அப்பா எவ்வளோ ஆச்சரியம், 50 வயது 50 வருஷம் என்ன நடத்தியிருக்கிறார். சில பேர் 50ஐயும் தாண்டி 55 60 இப்படி நிறைய வந்திருப்பீங்க. பட் ரிமெம்பர், எல்லாம் சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உலக பிரகாரமாகவே நினச்சினுக்கு அது பணம் பொருள் பொக்கிஷம் இடம் டக்குன்னு போயிடுவோம் நம்ம. நல்லா புரிஞ்சுங்க, இந்த காலை வேலை சொல்லுகிறேன், யாரை நினைக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை வேளையில் நினைக்க வேண்டியவர் யார்? ஐயோ இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு, இந்த புதிய மாசத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நினைச்சு பார்க்குறீங்களா? இதுதான் நிபந்தனை. நிபந்தனை என்ன? அவரை நினைப்பாயாக. எப்படி நடத்தினார்? எத்தனையோ கஷ்டம் வந்தது, எத்தனையோ வியாதி வந்தது, எத்தனையோ பேரழிவுகள் வந்தது. இன்னைக்கு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பெரிய நிலச்சரிவினால ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து நிர்கதியான நிலையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம முடியறதுக்கு முன்னால் நினைவுபடுத்துங்க. வயநாட்டில் பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க அந்த மாதிரி ஒரு பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் ஆறுதலையும் உதவியையும் ஒத்தாசை அனுப்பணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஆங்கிலத்தில் இப்படி வருது ஆரம்பம் எப்படி வருது? அது வந்து ரொம்ப அற்புதமாக வருது. ரிமெம்பர் ஹவு த லார்ட் யுவர் காட் லீட் யூ ஆல் த வே இன் த வில்டர்னஸ் these 40 years. பக்கத்தில் பார்த்து வயசை கேட்டால் அவங்க கோச்சுக்குவாங்க. வயசை கேட்காதீங்க, சொல்லுங்க, நீங்கள் இது வரைக்கும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறாரு அவருக்கு நினைங்க. என்ன நினச்சி உட்காந்துருக்கீங்க? ஐயோ என் தலை எழுத்து, நான் ஏன் நத்தை சொல்கிறதுங்க பாஸ்டர். பிசாசு பாருங்க, மைண்டில் போட்டு எதை நினைக்கக்கூடாது அதை நினைக்க வைக்கிறான். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளே நினைத்து கொண்டிருங்கள். பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுறார். கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சுப்பாரு. சாத்தான் செய்த பிரச்சனையும் போராட்டத்தையுமே காலையில் நினைச்சு நிற்காது. கர்த்தர் பார்த்து கொள்வார். Remember your God in the midst of the problems, in the midst of distraction. பிரச்சனையின் மத்தியிலே, நெருக்கடியின் மத்தியிலே, ஒரு போராட்டத்தின் மத்தியிலே, வாழ்க்கையில் தேவைகளை நாம் சந்திக்கின்ற வேளையில், ஐயோ எனக்கு இவ்வளவு தேவை இருக்குதே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்குதே, அதை நினைக்காத. அதை மாத்திர ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை அவரை நினைப்போமாக. அவரை நினைச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனசுல எதையோ வச்சுக்கின்னு வாயில எதையோ பேசாத. ஆண்டவரை துதிக்கும் போது மனசை ஃப்ரீயா விடு, மனசை இருக்காது. எப்ப பாரும் பாரம் பாரம் பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்கிட்ட வாண்டா தூக்கி தூக்கி வச்சுக்கிறது. டேய் என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டியா? எங்க கொடுத்துட்டோம்? தூக்கி தூக்கி வச்சுக்கிறோம், மைண்டில் வச்சுக்கிறோம், இருதயத்தில் வச்சுக்கிறோம். பத்தாதுன்னு மற்றவங்க மேலே வேற வைக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, உங்க இருதயத்தில் வைக்காதீங்க, உங்க சிந்தையில் வைக்காதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த மாதத்தில் கவலை இல்லாமல் போ. நீ அந்நியானிகளை போல அதை நாடி தேடாத, ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடு. நான் எங்கே குறையா இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னால், நான் எங்கே சரியில்லை, என் மைண்டில் என்ன ஓடுது, ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் ஒரு நொடியில் எல்லாத்தையும் தேவன் மாற்றிடுவார். ஒருத்தர் தான் ரிசீவ் பண்ணுறீங்க, தேங்க்யூ. மற்றவங்களாம் அப்படியே ஆணும் பார்க்குறோம், இன்னும் புரியல. ஐயோ இன்னைக்கு எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஒன்றை குறித்தும் கவலைப்பட. ஆச்சரியப்படுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளை செய்வார். ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஜனங்களை குறித்து ஆண்டு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் பல வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் நினைச்சு பாரு, நினைப்பாயாக. எப்ப பாரு ப்ராப்ளம், எப்ப பாரு மனசுல கஷ்டம், எப்ப பாரு இந்த காரியம் அந்த காரியம், இதையே நினைக்க கூடாது. ரிமெம்பர், ஆங்கிலத்தில் முதல்ல வருது நினைப்பாயாக. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம்லாம் வருது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ரிமெம்பர் how the Lord your God lead you all the way in the wilderness this 40 years. இத்தனை வருஷம், இத்தனை பாருங்க. இப்போ இந்த 2024 எடுத்துக்கினாலே ஆச்சரியம், அற்புதம், மகிமையின் தேவன், மாறாத தேவன் 7 மாதங்களை கடந்து 8ஆம் மாதத்தில் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறாரே, அவருக்கு கரங்களை தட்டி அவரை நம்ம நன்றி செலுத்துவோம். ரிமெம்பர். எதை நினைச்சுக்கின்னு வந்தீங்க? எதையோ நினைச்சுன்னு வந்த பாஸ்டர். ஏன் கேட்குறீங்க? மனசில் அப்படியே குழப்பமா இருக்குது. காசு இல்லை, பணம் இல்லை, கஷ்டம், நெருக்கடி, இந்த மாதம் நாமோ தெரியலையே, இப்படிலாம் நினச்சின்னு வராதிங்க. இது அல்ல அந்த இடம். இங்கே வரும்போது ஒருத்தரை மட்டும்தான் நினைக்கணும், ஒருத்தரை மட்டும்தான் நினைவு கூறணும். என்ன ஆச்சரியமான தேவன்! 7 மாதங்களை என்னை கடந்து 8ஆம் மாதத்தில் வர வச்சுட்டாரப்பா. ஆச்சரியமானவர். இந்த 8ஆம் மாதத்தை காண செய்த தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார், என்னை கைவிடவே மாட்டார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அதுதான் வாக்கு தத்துவம், அதுதான் வாக்கு தத்துவம். ஏன்னா அற்புதமான தேவன், நீ நினைச்சே பார்த்திருக்க முடியாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதங்கள் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தி. ஹல்லேலூயா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. பசி வந்திருக்கா? இந்த என்னைக்காவது ரொம்ப பசி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாட் அ ஸ்பிரிச்சுவல், நாட் அ நேச்சுரல் பசி. ஏன்னா அது நமக்கு எல்லாமே கொடுத்துட்றாரு. வாக்கு பண்ணவரில் ஒரு குறையும் விட மாட்டார், எப்படியாவது சாப்பாடு கொடுத்துட்றாரு. பசியாக இருந்தால் நீ தான் ஒர்க்கு பிஸியில் சாப்பிடாம இருப்பியே தவிர அவர் கொடுக்கலன்னு நீ சொல்லவே முடியாது. கொடுத்தாரா இல்லையா உனக்கு சாப்பாடு? பசியினால் வருத்தி அப்படின்னா உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பசி, அது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையை என்னுடைய ஆவிக்குரிய பசி, என் சரீர பிரகாரமான தேவைகளை நினைத்த பசி, இது நடக்கலையே என்கிற ஒரு பசி, இது ஆகலையேன்னு ஒரு பசி. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதமான தேவன். அவரை நினைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவ்வளோதான். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, கசப்பு வருதா, ஏதாவது ஒரு பசி ஏக்கம் வருதா, மாறுதே மாறலையே, இது சொல்றாங்களே, இது ஏறினா அது இறங்குது, அது ஏறினா இது இறங்குதுன்னு. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் என்னத்துக்குன்னா நீ அவரை மறந்துடுற சில சூழ்நிலையில. அவரை மறக்காத. ஹல்லேலூயா. அவரை நினைப்பாயாக, அவரை நினைப்பாயாக. எப்படிலாம் உன்னை நடத்தி வந்திருக்கிறாரு. இதை விட போராட்டம், இதை விட பயங்கர பிரச்சனை, இதை விட எல்லாமே சந்தித்திருக்கிறாயே. என்ன அற்புதமான தேவன் அவர்! எவ்வளவு அதிசயமான தேவன் அவர்! அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அப்படியே நம்மளை அப்படியே ஹம்பிள் ஆக்கிடுவார், தாழ்மையாக்கிடுவார். அவர் எப்படி ஆக்கிடுவார்? உங்களை ரொம்ப ரொம்ப தாழ்மையாக்கிடுவார். இந்த தாழ்மை ரொம்ப முக்கியமானது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அதுக்கப்புறம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் உன்னை வருத்தி இந்த 40 வருஷம் அளவும் பசினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிழைப்பான். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா நாளும் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன கவலை நடந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும், எது வந்தாலும் நீ அழிந்தே போக மாட்டாய், பிழைப்பாய். நீ பிழைப்பாய். சொல்லுங்க, நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா.
Remember how the Lord your God lead you all the ways in the wilderness these 40 years. To humble. Hallelujah. To humble. உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தாழ்மைப்படுத்த. இல்லைன்னா பெருமை வந்து நீ செத்து போயிடுவேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா தாழ்த்துறாரு. ஏன்னா உன் கூடயே இருக்க விரும்புறாரு. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவ்வளோ பெரிய தேவன் தம்மை தாழ்த்தினார். அவர் கேரக்டர் நமக்கு வரணும். நம்மை தாழ்த்தி, டு ஹம்பிள் யூ, டு ஹம்பிள் அண்ட் டெஸ்ட் யூ. உனக்குள்ள என்ன ஆவிக்குரிய காரியெல்லாம் இருக்கு, உனக்குள்ள ஆவிக்குரிய குறைபாடுகள் என்ன, டெஸ்ட் யூ. உன்னை என்ன பண்றாராம்? உன்னை சோதிக்கிறார். டெஸ்ட்னா உன்னை சோதித்து, டெஸ்ட் யூ இன் ஆர்டர் டு நோ வாட் வாஸ் இன் யுவர் ஹார்ட். நீ உன் இருதயத்தில் என்ன இருக்கு, கேரக்டர் பாரு, உன்னுடைய சுபாவத்தை பாரு, உன் குணாதிசயத்தை பாரு. ஏன்னா இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம அங்க போறோம், அங்க போறவங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை இங்கேயே கர்த்தர் உருவாக்குறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஏன் நினைச்சுக்காத, இது இல்லை அது இல்லை, காசு இல்லை, புடவை எடுக்கல, பேண்ட் எடுக்கல, ட்ரெஸ் எடுக்கல, அதெல்லாம் ஒரி பண்ணிக்காத. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு இந்த மாசத்தை குறித்து முதல்ல கவலைப்படாதிருங்க. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய வேலையை நீங்க செய்றீங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அவர் வேலையை அவர் செய்வாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் பார்த்துக்குவார். நம்ம தான் பயந்துடுறோம். சிவந்த சமுத்திரத்தை எப்படி உள்ள போய் நம்ம தாண்ட போறோம், அதை பார்த்து பயப்படாத. அவர் நீ கற்பனை பண்ணாத அளவுக்கு ஒரு காரியத்தை செய்வார். ஐயோ என்ன எனக்கு நடக்கும், ஏது நடக்கும் நினைக்காத. வனாந்திரத்தில் ஜனங்கள்லாம் குழப்பமா இருந்தாங்க. ஏன்னா வனாந்திரத்தில் எதுவுமே விளையாது. என்ன விளையும் வனாந்திரத்தில்? மாங்காய் மரமோ, ஆப்பிள் மரமோ, எந்த மரமோ விளையாது. தானியம் விளையாது. இட்ஸ் a desert. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் விளையாது. இது ஒரு வனாந்திரம். இங்கே செழிப்பு, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, இங்க சந்தோஷம் இருக்காது, இங்க சமாதானம் இருக்காது. போராட்டம் தான் பார்க்குவீங்க, பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ என்ன நம்பி வாழ. எல்லாத்தையும் சூழ்நிலையை பார்த்து வாழாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையே பார்க்காத, அவரை பாரு. அவரை நினை. நம்ம என்ன நினைக்கிறோம்? சில பேர்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்க போல, எப்படி கவலைப்படலாம், கவலைப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே, எப்படி புலம்பலாம், ஐயோ அது நான் பண்ணுவேன், இது நான் பண்ணுவேன்னு புலம்பிக்கினே இருக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னைக்கு உள்ளது, இந்த மாசம் உள்ளது, அவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, glory. அதையே நினைக்காத, அதையே ஃபீல் பண்ணாத, அதையே நினைச்சு புலம்பாத. ஹல்லேலூயா. அவரை நோக்கிப்பார். இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரைக்கும் நடந்து வந்துக்கினே இருந்ததுங்க. திடீர்னு பசி வந்துருச்சு. அது நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தான் தேவன் நமக்கு மாதிரியா காமிக்கிறாரு. அவர்களுக்கு என்ன நடந்தது? தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். தேவன் அவர்களை வேறு பிரித்து கொண்டு வந்தார். அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். நம்மளை இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால. அவர்களும் ரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. நாம தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். we are separated people. நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கொண்டு வந்தவொன்னே அவருடைய அற்புதத்தை பார்த்தோம். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! இந்த உலகத்திலிருந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? விசேஷித்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ காரியங்களை நமக்கு உதவி செய்தார், எவ்வளோ காரியங்களை நம்ம நடத்தி வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது இயற்கையாகவே மனுஷனுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும். பசித்தான் என்ன பண்ணுறாங்க? வனாந்திரத்தில் பார்க்குறாங்க, வெள்ளரிக்காய் செடிக்குதான், வெள்ளரிக்காய் செடி இல்லை. வெங்காயம் செடிக்குதா, வெங்காயம் செடி இல்லை. பீன்ஸ் இருக்குதா, இல்லை. அரிசி விளையுதா, விளையில. எதுவுமே இல்லை. என்னது இது? வனாந்திரம். அப்படியே ஆண்டவர் ஒரு அரிசி செடியை காமிச்சு, அரிசி பயிரை காமிச்சு, ஏதோ ஒன்றை காண்பித்து அதை அறுவடை பண்ணி அதை சமைத்து சாப்பிடணும்னா நெருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. நெருப்புக்கு எங்கே போ, எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது? இப்படிலாம் அவங்க யோசித்துட்டு வராங்க. இங்கே என்ன விளைய? ஆண்டவர் சொல்றாரு, இங்கே விளையிறது இல்லை, மேலே விளையிறத ஒன்று கொடுக்குறேன். வானத்தின்
அப்பத்தினாலே தேவன் அவர்களை திருப்தியாக்கினார். இது பூமியில் வனாந்திரத்தில் விளையிறது இல்லைங்க, வானத்திலிருந்து ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வானத்திலிருந்து அவர்களுக்கு என்ன பொழிந்தது? அவங்க கேட்குறாங்க, என்ன இது, என்னது, ஆச்சரியப்படுறாங்க, இது என்னது? மோசே கிட்ட போய் கேட்குறாங்க, இது என்னது? ஹல்லேலூயா. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இது பூமியிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்லைங்க, வானத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நம்ம பூமியை பார்க்கக்கூடாது. எங்கே பார்க்கணும்? வானத்தை பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, வானத்தை பாரு. எப்போ பாரு, கீழே தலையை சாய்க்காத, மேலே உன் தலை மேலே போகட்டும், மேலே தலை நிமிரணும், கண்கள் அவரை பார்க்கணும், கண்கள் அவரை நோக்கணும். ஹல்லேலூயா. லெட்ஸ் லுக் அட் தி லார்ட். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு அவசரப்பட்டு பாதி குளிச்சதும் குளிக்காதும் ட்ரெஸ் பண்ணாதும் காலையில் வேகமாக ஓடணும்னு நம்ம வந்து லேட்டாக வந்தாலும் போய் விழுந்துடணும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களே, இது எதுக்காக வந்திருக்கிறோம்னு சொன்னா, அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், மேலே பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மாதம் நான் பேங்கை புக்கை பார்க்க மாட்டேன், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க மாட்டேன், எனக்கு ஒத்தாசு வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரை பார்ப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, அவரை பார்த்து வாழ்வது. சொல்ற, நான் வானத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அற்புதம் மேலிருந்து உனக்கு நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கீழே இருந்து யாரையும் பார்க்காது, எதையும் பார்க்காது, இங்கிருந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எல்லாம் மேலே இருந்து அவர் பார்த்துக்குவார். கண்ட்ரோல் ரூம் இஸ் அப்ஸ்டேர், மேலே இருக்கு கண்ட்ரோல் ரூம். உங்கள் வாழ்க்கைக்கான எல்லா கண்ட்ரோலும் மேலே ஆண்டு பார்த்துக்குவார். கண்ட்ரோல் ரூமை பாரு, கீழே பார்த்து நிற்காத, மேலே நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவங்க வெக்கப்பட்டே போக மாட்டாங்க. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லுகிற, அதுதான் இங்கே வந்திருக்கிறோம், வேற எதுக்குமே வரல, வேற நோக்கமே கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், அவரை போற்றி புகழணும், அவருக்கு நன்றி சொல்லணும். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தினார். கடந்த மாதம் நம்ம சந்திக்காத பிரச்சனையா, கடந்த மாதம் நம்ம சந்திக்காத போராட்டங்களா, கடந்த மாதம் நம்ம சந்திக்காத சத்துருடைய கிரியைகளா, எதிரான சூழ்நிலைகளா, எல்லாம் நடந்தது ஏன் பலத்தில், ஏன் திறமையில், ஏன் ஞானத்தில் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டார், கர்த்தர் பார்த்து கொண்டார். நான் அவரை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. I just remember the Lord. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த மாதம் எனக்கு ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், என்னுடைய தேவைகள் மற்றும் என்னுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு அனைத்தும் மேலிருந்து எனக்கு கர்த்தர் தருவார். வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும்னா, தினந்தோறும் காலையில் போயிட்டு காலையில் மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். உங்கள் பாதுகாப்பு, உங்களுடைய தேவைகளை சந்திப்ப தேவன் காலையில் போய் எடுத்துக்கின்றார். அப்படியே கவலைப்படாமல் இருடான்னு சொல்ல, போ காலையில் போய் என்ன பண்ணு, சேர்த்துக்கொள். காலையில் போய் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலையில் போயிடு, உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிட்டாது. ஏன்னா டெய்லி போகணும். இது டெய்லி, இது வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது இல்லைங்க, டெய்லி அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்வேன். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்ட, இழந்துருவேன். ஸோ யூ டெய்லி நீட் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பலனும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் தேவன் வருஷிக்க பண்ணுகிறார் வானத்திலிருந்து. இது டெய்லி போய், அப்போ எது என்ன சொல்லுதுன்னா, டெய்லி ப்ரேயர் லைஃப், டெய்லி கர்த்தரை தேடுவது. எப்போ பிரச்சனை வந்துட்டா தேடுவதல்ல, போராட்டம் வந்துட்டா தேவனை தேடுவதல்ல. அந்த காலத்தில் அப்படிதான்.
நான் சின்ன பையனாக இருக்கும்போது எதனா ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா எங்கள் அம்மா உடனே சங்கீதம் 91 எடுத்து வாசிப்பாங்க. அது தப்பு கிடையாது. பிரச்சனை நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்புவது, சார்ந்து கொள்வது. ஏதாவது ஒரு பயங்கரமான மன கஷ்டம் வந்துடுச்சுன்னா உடனே சங்கீதம் 42 வாசிப்பாங்க. நான் சின்ன பையனாக இருப்பேன், அந்த கண்ணீரோடு அந்த வேதத்தை வாசிப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை, இது ஏதோ அக்கேஷனுக்காக நம்ம கர்த்தரை தேடக்கூடாதுங்க. உனக்கு வானத்திலேருந்து அற்புதம் நடக்கணுமா, பூமியில் நடக்காத ஒன்றை கர்த்தர் உனக்கு தரணுமா, பூமியிலே கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு க்ரோ இன் த வில்டர்னஸ். அது வனாந்திரத்தில் விளைகின்ற ஒன்று அல்ல, வானத்தில் தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னா, தேவ தூதர்கள். ஆச்சரியம். நீ பார்த்து நீ போ, காலையில் போனால் அது கிடைக்கும் உனக்கு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலையில் போறியா, நீ போகலன்னா நீ வேற மாதிரி ஆகிடுவேன். காலையில், அதனால தான் காலையில் வாக்குத்தத்தம் தாரதுன்னா காலையில். இந்த மாதத்துக்கு வேண்டி ஆண்டவரே, இந்த மாதம் நல்லா இருக்கணுமே, இந்த மாதம் நீங்கள் என்ன நடத்தணுமே, இந்த மாதம் நீர் என்னை பாதுகாக்கணுமே. ஓகே, என் கட்டளை என்ன தெரியுமா? அதிகாலையில் என்கிட்ட வா, டெய்லி உனக்கு வேண்டிய பாதுகாப்பு, உனக்கு வேண்டிய பராமரிப்பு, உனக்கு வேண்டிய உதவியை நான் தருகிறேன். நீ இப்போ பிரச்சனை வருமானு பார்த்துன்னுக்கிற, அப்படி வராத. டெய்லி வா, அன்றாடம் போய் எடுத்துக்க, அன்றாடம் வந்து ரிசீவ் பண்ணிக்க என்னுடைய வல்லமையை. இது எப்படின்னு சொன்னால், தினந்தோறும் கர்த்தரை நம்புவது, தினந்தோறும் கர்த்தரை சார்ந்து வாழ்வது, என்னை சார்ந்து வாழ்வதல்ல, என் திறமையை சார்ந்து வாழ்வதல்ல. அதனால தான் டெய்லி போயிடுறோம். நமக்கு எவ்வளோ திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், பட் டெய்லி தேவ சமூகத்துக்கு போயிட்டு, நான் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், உங்களை நினைச்சு பார்க்குறேன், நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். அப்படியே வாழ்வது, அந்த நம்பிக்கையோடே வாழ்வது, அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து என்ன பண்ணுவது, வாழ்வது. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனோம். அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, நாங்கள் வந்து தேடாத இடம் கிடையாது, விடாத கண்ணீர் கிடையாது, போகாத இடம் கிடையாது. கடைசியாக நாங்கள் ஜெபம் பண்ணோம் ஆண்டுகிட்ட. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், அவங்க எங்கேயோ பத்திரமா இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு. 6 மாதம் கழித்து அவங்களுக்கே சூரிய நினைவு வந்து, அவங்க வந்து அந்த இடத்த சொல்லி அவங்க வந்தார்கள், தேடிக்கின்னு வந்தாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ இது வரைக்கும் இழந்து போயிட்டேன்னு நினைக்கிற, ஐயோ கிடைக்கலையே, இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஏங்கி கொண்டிருக்கிற, இது நடக்குமா நடக்காது என்று சிந்தித்து கொண்டிருக்கிற காரியம், நீ நம்பிக்கை கொண்டிரு, கண்டிப்பாக அது உன்னை சேரும், உன்னை வந்து அடையும். நான் சொல்லுகிறேன், நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அதை அற்புதமாய் நடத்துவார். அதுவா தானா வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை தேடாத, அதை நாடாத, அவரை மேலே நம்பிக்கை வை, அவரை சார்ந்துக்கோ, அவரை பற்றிக்கோ, கவலைப்படாத, பத்திரமா எல்லாம் நடக்கும். உன்னை வந்து சேரும், உன்னை வந்து அடையும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. இதை ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக எழுதுறாரு. ஹல்லேலூயா, எஸ் லார்ட். ஏசாயா 40:31, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து தமிழில் வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நான் NIV வாசிக்கிறேன், NIV ஆங்கில வேதாம புத்தகத்திலேருந்து இந்த அப்படியே வாசிக்கிறேன். பட் those who hope in the Lord will never renew their strength. ஒரு ஆமென் சொல்லுங்க. But those who hope in the Lord will renew their strength. தமிழில் எப்படி வருது? கர்த்தருக்கு, அது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருக்கிறவர்கள்னு அர்த்தங்க, நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள். hope in the Lord. இந்த மாதம் முழுசும் எல்லாவற்றுக்காகவும் யார் மேலே நம்பிக்கை வைங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. எதுக்குமே மனுஷனை நம்பாதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். டெய்லி போ. நீ போனேன்னா உனக்கு மன்னா கிடைக்கும். மன்னா பூமியிலேருந்து வருவதில்லை, மன்னா இங்கே கிடையாது, மேலேருந்து தான் வரும். டெய்லி போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாதம் ஒரு முறை வாக்குத்தத்த ஆராதனைக்கு இல்லை, டெய்லி. ஒரு கொள்கை அதுதான், நம்முடைய பழக்கமே அதான். காலையில் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, யார் சொல்கிறத நம்பாதீங்க. ஜெபம் பண்ணலன்னா பரவாயில்லன்னு சொன்னால் அவன் பிசாசு. ஆண்டருடைய கட்டளை இது. நீ டெய்லி போய் மன்னாவை எடுத்துக்கோ. டெய்லி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், டெய்லி போ. டெய்லி தேவ கிருபை இல்லைன்னா நீ பாவத்தில் விழுந்துருவேன்.
அருவருப்பான பாவத்தில் விழுந்துருவேன். பாவம் உன்னை மேற்கொள்ளும். ரகசியமான பாவத்தில் இருப்பேன். நீ நினைப்ப யாருக்கும் தெரியாதுன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்கு அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஏன்? நீ கத்தரை தேடலை. உலக இச்சைகளையும் உலக பொருள்களையும் உலக பாவத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கை இழந்துருவேன். தேவையில்லாத மன குழப்பங்கள் வந்துடும். ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நிம்மதியா வாழ முடியாது. நிம்மதியா தூங்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறார். டு ஹம்பிள் யூ. நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு. சில விஷயம்லாம் நீ இழந்ததுக்கு காரணம் என்ன? நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுனால இழந்துட்டியா? இல்லை. உனக்குள்ள இருக்கிற குறையை தேவன் மாற்றுவதற்கு, உனக்குள்ள இருக்கக்கூடிய தவறை சரிப்படுத்துவதற்கு, நீ சரியில்லாமல் இருக்கிற அதை சரிப்படுத்துவதற்கு தான் தேவன் அதை செய்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணுமா? டெய்லி போய் மன்னாவை எடுத்துக்கோ. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைப்பா, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை. டெய்லி கோ அண்ட் டேக் the manna from the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து. Hallelujah. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 16:4, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுங்க. நீ இருக்கிற வீட்டில் அது பொழியாதுங்க. நீ போய் தான் அதை எடுக்கணும். அப்படின்னா அர்த்தம், நீ போகணும் தேவ சமூகத்துக்கு. நீ எல்லா வேலையும் செய்து இருந்தால் அதை எடுக்க முடியாது. அப்படியே வீட்டில் அது பொழியணும்னா நீ முதல்ல போகணும். அதிகாலையில் போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது காலையில் நீ போய் ஃபஸ்ட்டு எடுத்துருது. அல்லேலூயா. காலையில் போய் ரிசீவ் பண்ணிங்க. ஏர்லி மார்னிங் அலாரம் வை. இப்போ தான் வசதி இருக்குது. அப்போ தான் ஒரு அலாரம் வாங்கணும். இப்போ அலாரம் ஃபோன்லேயே வச்சுருக்கீங்க. ஒரு அலாரம் வை 5 மணிக்கு. நான் இன்றைக்கி போகலன்னா இன்றைக்கான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. இன்றைக்கான பாதுகாப்பு எனக்கு கிடைக்காது. இன்னைக்கான தேவ ஆசீர்வாதத்தை நான் இழந்துடுவேன். ஸோ ஐ ஹேவ் டு கலெக்ட் டெய்லி. ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கிறேன்றார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுங்க. நீ டெய்லி வரியா? நான் சொல்லுறது செய்றியா இல்லை செய்யாமல் இருக்கிறியா என்பதை உன்னை சோதிக்க போகிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாரு. வண்டி வாக்குத்தை தாராது. இன்னைக்கு உனக்கு தேவையானது கிடைச்சிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது ஸ்பெஷல் போனஸ். இந்த மாதம் முழுதும் உனக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்குது. ஓகே கர்த்தர். ஆனால் ஆசீர்வாதம், காரியங்களை சந்திப்பது, பலன், ஆவிக்குரிய மென்டாலிட்டி எல்லாம் தரணுமா? டெய்லி வந்துடு. நாளைக்கு போயிடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், நாளைக்கு போயிடு. அல்லேலூயா. அவங்கவுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஃபேமிலியாக கூட நீங்கள் முழங்காலில் நில்லுங்க. கொஞ்ச நேரம் தேவனை சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லுகிறது, but those who hope in the Lord they will renew their strength. இன்னைக்கு சார்ஜ் போட்ட ஃபோனை நாளைக்கு சார்ஜா அப்படியே நிற்குமா? நிற்காது, இறங்கிடும். டெய்லி போடணும். டெய்லி ஃபோனை சார்ஜ் போட உனக்கு அறிவு இருக்குதே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு பலன் இருக்கிறதா? டெய்லி ஜபிக்கிறாயா? டெய்லி ஜபிக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவார். ஏன்னா அந்த உறவை மெயின்டைன் பண்றாங்க. இது கர்த்தருடைய கட்டளை, காட்ஸ் கமாண்ட். ஒரு கிறிஸ்தவன் அவன் டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பான், அவர் முகத்தை பார்ப்பான். அப்போ ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். So they will renew their strength. They will not soar on wings like eagles. They will soar on the wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவங்க தன்னுடைய பலனை என்ன பண்ணுவாங்க? புதுப்பித்துக் கொள்வார்கள். ஆவிக்குரிய பலன் ரொம்ப முக்கியங்க. கோலியாத்தே வந்தாலும் சந்திக்க முடியும்னு நினைப்பேன். எப்பன்னா இந்த டெய்லி மன்னா உனக்கு தேவை. தினந்தோறும் வானத்திலிருந்து ஆண்டவர் அருளுகின்ற அந்த பலன் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. கோலியாத் வந்தா பார்க்கலாம், கரடி வந்தா பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை கரடி கடிச்சு கொதறிட்டு இருக்குது. அதாவது மாம்ச இச்சையில் அப்படியே உழண்டு கொண்டிருக்கிறார்கள். சிங்கம் சில பேரை தாக்கி அது அப்படியே கழுத்தை தான் பிடிக்குது. அது குறவலையை பிடிச்சி நெருக்குது. அப்படியே ஒரு சைடு பாவம், ஒரு சைடு பாரம், பிரச்சனை மேலே பிரச்சனை, வாழ்க்கை போராட்டங்கள், நிம்மதியே கிடையாது, சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. காரணம் என்ன? அவர் உன்னை செக் பண்ணுறாரு. நீ டெய்லி வந்தால் உனக்கு ஆசீர்வாதம். டெய்லி போய் எடுத்துக்கோ. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, பார் நீ கவலையப்படாத,
ஒரு மாதத்துக்கு வேண்டியதை உனக்கு கொடுத்துறேன்னு கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதம் இன்றைக்கி வாக்குத்தத்தம் ஆராதனை வந்துட்டியா, நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்க. கொஞ்சமாவது அவரை நினச்சா கூட போதும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சில பேர்லாம் இருக்காங்க, அப்பா கொஞ்சம் பரவாயில்லப்பா வழி விட்டார் பாஸ்டர், நினச்சா போதுன்ட்டார. அப்படி இல்லை, முழங்காலில் நின்று உங்களுடைய நேரம், நீங்கள் எழுந்துக்கிற அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது நில்லுங்களேன், ஒரு காலவராவது நில்லுங்க, ஒரு ½ அன் ஹவர் நில்லுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிடும். அப்பாவை பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். ஏன்னா அவர் சொல்லிட்டார், டெய்லி வா, டெய்லி பிளெஸிங், போ, டெய்லி ஆசீர்வாதம், தினந்தோறும் பொறுக்கு. ராமன் சொல்லுங்க, அதுதான் அன்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள், இதுதான் அன்று சொல்கிறார், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது நான் இந்த போட்டிருக்கிற இந்த சட்டத்தின்படி நடப்பார்களோ மாட்டார்கள் என்று அவர்களை சோதித்து. அல்லேலூயா. அற்புதமான தேவன் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. டெய்லி வரானா வரலையா, டெய்லி என் முகத்தை பார்க்குறானா இல்லையா, டெய்லி போய் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்த்துனுக்குறோம். காலையில் எழுந்தவொன்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்குறேன், டெய்லி அவர் முகத்தை பாரு, கண்ணை மூடி அவர் முகத்தை பாரு, கிருபையை கேளாண்டுட்டு இந்த நாளில் உங்களுக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவர், உங்கள் சித்தம் செய்யணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும், அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி ஓடணும். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சந்திக்க பலன் தேவை. வாழ்க்கையின் போராட்டங்களில் இந்த இடத்துலேருந்து அந்த சைடு நான் கடந்து போக, நீந்தி கிடக்க எனக்கு பலன் தேவை. கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், அதிகமாக நம்ம. அப்போ ஆண்டவர் சொல்றார், டெய்லி போ, டெய்லி யூ ஹேவ் டு. நல்லா புரிஞ்சுங்க, எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, வானத்திலிருந்து வரும். அது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து அப்பம் மட்டும் இல்லைங்க, தண்ணீரும் கண்மலையிலேருந்து வரும். மலை, வனாந்திரம், கண்ணில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. மன்னா, தண்ணீர், மலை. சொல்லுங்க, மன்னா. இப்படி சொல்லுவோம், ரைமிங்காக சொன்னால் நல்லாயிருக்கும். மன்னா, மலை, தண்ணீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நம்ம கூடவே வர மலை, அந்த மலையில் நீ கட்டியிருக்கணும் வாழ்க்கையை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ரொம்ப அருமையான வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், அவர்கள் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். எப்படி என்றால், அவர்களோடு கூட வந்த கண்மலையின் தண்ணீரை அவர்கள் என்ன பண்ணாங்க, குடித்தார்கள். வாசிங்க, அதில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றார். 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கண்மலை யாருங்க? கிறிஸ்துவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞான கண்மலை. ஞான கண்மலை உங்க கூடவே வராருங்க. ஆனால் டெய்லி தண்ணி குடிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டெய்லி தண்ணி தேவைன்னும் போதெல்லாம் கண்மலையை பாரு, உணவு தேவைன்னும் போதெல்லாம் மேலே பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புதமான தேவன். யோவான் 4:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. But whoever drinks this water I will give them will never thirst. ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுக்குள்ளே ஊறுகின்ற நித்திய ஊற்றாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இதை விட பெரிய மேன்மை நாங்க வேணும். உங்களை அப்படியே ஆண்டவர் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. டெய்லி ரினியூ ஆகிடுவீங்க. இது ஆன்கோயிங் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஸோ டெய்லி எப்படி நம்ம ரிஃப்ரெஷ் ஆகணும்? டெய்லி ரிஃப்ரெஷ் ஆகணும்னா, உடல் ரிஃப்ரெஷ் ஆகணும்னா அதுக்கு உணவு டெய்லி சாப்பிடணும் இல்லையா, தண்ணி குடிக்கணும், டெய்லி குளிக்கணும். அப்போ தான் உடம்பு என்ன ஆகும்? ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் சந்திக்க, பாவத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க ஒரு பலன், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு தேவைன்னு சொன்னால்
ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர் அவர்களுடைய பலனாக இருப்பார். ஸோ ஆன்கோயிங் ரிஃப்ரெஷ்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ராஜா மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மனம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். அவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் சிறந்தவை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்கள். மத்தேயு ஹல்லேலூயா 6, 25, 26. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதம் எதுக்குமே நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத. உனக்கு சேலஞ்சு. இந்த மாதம் ஃபுல்லாக நீ கவலைப்படாமல் இருந்துட்டுன்னா உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன். போ. ரொம்ப கேர்ஃபுல். இந்த மாதம் தான் பிசாசு விட மாட்டான். இந்த எடுத்துன்னு வருவான், இதை எடுத்துன்னு வருவான், கவலைப்படுன்னுவான், தூண்டுவான். பயப்படலையே நீ, கவலைப்படு. நீ சொல்லு, இல்லை நான் உஷாராக இருப்பேன், கவலைப்படாதிருங்கள்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு. அவர் கீழ்ப்படிய போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே. சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டேன்றிய. எவ்வளோ பெரிய அற்புதம். எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, எதை குறித்தும் கவலைப்படாத. ஆர்டர் பார்த்துன்னே இருப்பார். ஏய், ஆகஸ்ட் மாதம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நடத்த போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த மாதம் முழுதும் நீ கவலைப்படாமல் இருக்கணும். வேறு எதனா சொன்னால் கூட நான் செய்வேனே. கவலைப்படாதுன்னா எப்படி? டெய்லி எதனா ஒரு கவலை வந்துடுதே. அதுக்கு தான் டெய்லி போய் மன்னாவை எடுத்துக்கோ. ரிஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். கவலைப்படாமல் இருக்கணுமா, தைரியமாக இருக்கணுமா, சூழ்நிலையில் சந்திக்கணுமா, டெய்லி கோ அண்ட் மீட் த லார்ட். அன்று சந்திங்க. ஹல்லேலூயா. வானத்தின் அப்பத்தை உங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துகிறவர். போய் திருப்தி ஆகுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயப்படாமல் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் என் தேவன் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. உனக்கு தான் இதை சொல்கிறார். எப்போ பாரு ஏதாவது உன்னை நினச்சி அது நினைக்கலன்னா நம்மளா நினைப்போம், என்ன இன்றைக்கி நான் கவலைப்படாமல் இருக்கிறேன், ஏன் நான் கவலைப்படாமல் இருக்கிறேன். நல்லது, நல்லா புரிஞ்சுக்க. நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார்னு. நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். பிசாசு சொல்லுவான், நேற்றுக்கு தான் நீ நம்பிக்கையாக இருந்த, நேற்றுக்கு தான் காத்திருந்த, நான் கவலைப்படாமல் இருந்தேன், என்ன நடந்தது? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வந்து என்னை சோதிக்கிறார். நான் கவலைப்படாமல் இருக்க என்ன டெஸ்ட் பண்ணுறார். அப்போது கவலை வராமல் இருக்கணும். முதல்ல காலையில் மன்னாவை எடு. அப்புறம் என்ன பண்ணு, ஞான கண்மலையை பாரு, தண்ணி வரும் அங்கேருந்து. ஃபுட்டு, ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வாட்டர் will comes from the Father and the Son of God. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் you will get ongoing refreshment. Hallelujah, glory, hallelujah. இது உலகத்தில் கிடைக்காது, வனாந்தரத்தில் விளையாது. இதை ஒரு டிவி பார்க்கறதுனால நீ ரிப்ரெஸ்மெண்ட் ஆக மாட்டேன். ஒரு இதை பார்க்கறதுனால நீ ரிப்ரெஸ்மெண்ட் இருக்க பிரச்சனை ஏறிக்கினே இருக்கும். லோடு ஏற்றாத. அவரை பார்த்தேன்னா அப்படியே எல்லாம் இறங்கிடும். அன்றைக்கி அதை தான் சொன்னார். எல்லாம் பாவம் என்கிற பாம்பு கடித்து, கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்து வனாந்திரத்தை சுருண்டு விழுந்து சாவறான். மோசே அழுகுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை உம்மை நம்பி கூப்பிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, எந்த பாம்பு கடிச்சதோ அதையே அப்படியே வெங்கலத்தில் காப்பி பண்ணி மேலே வை, மரத்தில் தூக்கு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் நானே இந்த ஜனங்களுடைய சாபத்தை சுமந்து சாபமாக மரத்தில் தொங்க போகிறேன். என்னை நோக்கி பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்வான். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை வாழ வைக்க அவர் வெண்கல சர்ப்பமானார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். வேற வழியே கிடையாது. அங்கே லோன் வாங்கலாமா, இங்கே லோன் வாங்கலாமா, தண்டல்காரன் வருவானா, டெய்லி தண்டலா, மாதம் தண்டலா, எங்கே கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க, பார்க்கவே பார்க்காத. அவர் முகத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. ஹோப் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நான் கவலைப்பட போகிறதில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு worry about anything. I am not going to upset about anything. I am just hope in the Lord.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். they shall renew their strength. அவர்கள் தங்களுடைய பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறும், மாறாதது ஒன்றுமில்லை. மாறுகின்ற உலகத்தில் இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு அற்புதம் நடக்கும். எப்போன்னு கேட்கணும். கேட்குறவங்க சொல்லணும் எப்போ. அவரை போய் நோக்கி பார்க்கணும். சிம்பிள் லாஜிக். டெய்லி அவரை பார்த்துரு, அவரை பாரு, எல்லாம் பார்த்துக்குவார். போ, கவலைப்படாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? உலக பிரகாரமாக அதே கவலைப்பட்டுக்கினே இருக்கிறோம். இது நடக்காதா? யாராவது எதனா ஒன்று புதுசாக வாங்கிட்டா போதும், ஐயோ நான் வாங்கலையே. கவலையே படாது. இதெல்லாம் வரும். அவங்க வாங்கிட்டாங்களே, எனக்கு கிடைக்கலையே. ஐயோ அவனுக்கு வேலை கிடைச்சிச்சா, என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலையே. ஐயோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, என் பொண்ணு கல்யாணம் ஆகலையே. ஃபீலே பண்ணாத. இந்த கவலையை விடு. அவங்க காண நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் டேனும் வரும்போது கர்த்தர் எனக்கு செய்வார். இது இன்னைக்கு அவங்க டேன். திஸ் இஸ் அவங்க டேன். அவங்க அவரை நோக்கி பார்த்து மெச்சூர் ஆயிடுச்சு அந்த ஃபண்டு. அதனால் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நீ அவரை நோக்கி பாரு, உனக்கும் மெச்சூர் ஆகும் ஃபண்டு, உனக்கும் நடக்கும், வேலை கிடைக்கும், உன் பொண்ணு கல்யாணம் ஆகும். ஆனால் இன்னும் மெச்சூர் ஆகலாம். ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், சீக்கிரம் மெச்சூர் ஆகிடு. ஒரு நாள் நான் அப்படி தான் அவசரப்பட்டு என்ன பண்ணேன், லெட்டர் வந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், மெச்சூர் ஆயிடுச்சுன்னு போனான். சொல்கிறான், சார் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும் சார், போங்க சார்ன்ட்டான். என்ன சார் லெட்ரு வந்துருக்குது? லெட்ரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். சீக்கிரம் மெச்சூர் ஆக போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக கட்டுங்கன்றதுக்கு இன்ஃபர்மேஷன். நல்லா புரிஞ்சுங்க. மெச்சூர் ஆகிடு, ஆவியில் மெச்சூர் ஆகிடு. கவலைப்படாமல் இருக்க பழகு. கர்த்தரை நோக்கி பாரு. ஞான கண்மலையின் தண்ணீரை குடி. சொல்லு பக்கத்தில் பார்த்து, மன்னா மலை, இது அண்ணாமலை. என்ன சிரிக்கிறீங்க? அண்ணாமலைன்னா நம்ம ஏச பார்த்தாங்க. இவரு அண்ணா அப்படி ஆன்ற வார்த்தைக்கு சூரியன் அர்த்தம். அருண்மலைன்னு பேர் அதுக்கு. அது சூரியக்கே அண்ணாமலைன்னு வச்சுட்டாங்க. அருண்மலை யாருன்னா சியோன் மலை. அவ்வளோதான் மேட்ரு. எல்லாம் நாம எடுத்து யூஸ் பண்ணுங்கிறான். அண்ணாமலை அண்ணாமலைன்றான். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஆண்டவர் யாரு? மலை. சாதா மலை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மலையை விட பெரிய மலை அண்ணாமலை நம்ம ஆண்டவர். இது நானா சொல்லலை, நீங்கள் போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. சியோன் மலை என்றால் அருண்மலை. அருண்மலை. அருண்னா சூரியன், சூரியன்னா சூரியன் உதிக்கின்ற மலை. நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கின்ற மலை. இது ஏதோ சிரிப்புக்காக நான் சொல்லலை, இது உண்மை, சத்தியம். வாங்க நான் நெட்லேயே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யாராவது இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஐ வில் சவால், நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். நான் சொல்கிறது பொய் அல்ல. அல்லேலூயா. யாரும் சொல்லுங்கிறாங்க, மலைடா மலைடா அண்ணா மலைடான்றான். யாரா அது? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்லடா, வானத்திலிருந்து வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, க்ளோரி. சியோன் மலை. அதுதான் அங்கே அப்படியே தமிழில் வரும்போது மொழிபெயர்த்து அவங்க யூஸ் பண்ணுகிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. மெச்சூர் ஆகிடுங்க சீக்கிரத்தில். ஸ்பிரிச்சுவல் மெச்சூர். அது உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். நீங்கள் போய்ட்டு இன்றைக்கே கட்டிடுறேன் சார் இன்சூரன்ஸ் எல்லாம், எனக்கு உடனே கொடுத்துருவேன். இல்லைப்பா, அது மாதம் மாதம் கட்டணும். டெய்லி நல்லா புரிஞ்சு, கர்த்தரை டெய்லி தேடு. ஏதோ பிரச்சனை வந்துட்டா தேடுறதில்ல, வாரத்துக்கு ஒரு முறை தேடுறதில்ல, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவது, வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பது. ஐயோ அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, உனக்கும் ஓப்பன் பண்ணுவார். சீக்கிரம் அந்த டோர் ஓப்பன் ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், சீக்கிரத்தில் எல்லாமே ஆண்டவர் அற்புதமாக செய்வார். கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும், கிடைக்க வேண்டிய பொண்ணு கிடைக்கும், கிடைக்க வேண்டிய மாப்பிள்ளை கிடைப்பார், திறக்க வேண்டிய கதவை கர்த்தர் திறப்பார். அவர் திறந்தா ஒருத்தனும் மூட முடியாது, அவர் மூடிட்டா ஒருவராலும் திறக்க முடியாது. அவர்தான், அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விட்ட, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை விட்ட நீ கெட்ட போ. அவரை பிடிச்சுக்கோ, நல்லா இருப்ப போ. ஹல்லேலூயா. எதிர்காலம் சூப்பராக இருக்கும், அற்புதமாக நடத்துவார், உங்கள் பிள்ளைங்களை நடத்துவார். ஏன்னா நீ உன்னை நம்பலை, உன் திறமையை நம்பலை, உன் ஞானத்தை நம்பலை. இந்த உலகத்தில் நம்ம ஞானம், நம்ம திறமை, நம்ம அறிவு நடக்காது. நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். எப்போ அழிவாங்க, எப்போ இவங்க வீட்டில் ஒரு கெட்டது நடக்கும், எப்போ இவங்க நாசமாவாங்க, இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார்.
ஹalleluya glory. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். விடை உலகத்தில் அல்ல, விட மேலே தான் இருக்குது. தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் திறமை, என் ஞானம், என் அறிவு, என் ஆற்றல், என் பணம், என் சொத்து, என் சுகம் என்னை ஆசீர்வதிக்காதே, என்னை உயர்த்தாதே. நீர் மாத்திரம்தான் என்னுடைய ஆசீர்வாதம். ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹalleluya. ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன பண்ணுங்க? குடிங்க. அவர் சொல்றார், therefore I tell you, do not worry about your life. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாது. தமிழை விட ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பராக வருது பாருங்க. தமிழில் என்ன வருது? ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவனிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், இங்கேயே அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, பட் ஜீவன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழில். ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆங்கிலத்தில் வருகிறது therefore. ஹalleluya. நான் சொல்கிறேன்றார் ஆண்டவர், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். therefore I tell you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்லிட்டாரு. therefore I tell you, God is telling, do not worry about your life. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாது. தமிழர்கள் அற்புதமானவர்கள். என்ன அற்புதமான பழமொழிகள், பொன் மொழிகள். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்றான். போ, நீ மரத்தை வச்ச? யார் வச்சது? அவர் வச்சார். தண்ணி அவர் ஊற்றுவார். உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? நீயே வந்துட்டியா? இல்லை, அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. கவலைப்படாத, அவர் பார்த்துக்குவார். போ, எல்லாம் உன்னால் ஆகிற மாதிரி உட்காந்து பிளான் பண்ணி, இப்படி நடக்குமா, இப்படி பண்ணால் இப்படி நடக்குமா, இப்படி சொன்னால் அவங்க மாறுவாங்களா, அப்படி சொன்னால் பிளானே பண்ணாத. நீ எதுவுமே சொல்லாத, கர்த்தர்கிட்ட சொல்ல, அவர் பார்த்துக்குவார். போ, ரொம்ப சிந்திக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங். சொல்லுங்களேன், வாயை தருது. ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் ஃபீலிங், பட் ப்ரே ப்ரே ப்ரே. அவரை நோக்கிப்பார். ஜோம் பண்ணா ஜோம் பண்ண மாட்டோம், ஃபீல் பண்ணினே உட்காந்துப்போம். அப்படியே ஃபீல் ஆகிட்டு இருப்போம். அதிகம் வந்து ஆடாத, எதுவுமே வரலன்னா அதை வாடாத. நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹalleluya. therefore I tell you, do not worry about your life, what you eat or drink, or about your body, what you will wear. It's not life more than food and the body more than clothes. ஹalleluya. ஹalleluya. ஜீவனை பார்க்கிலும், உங்களுடைய ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உங்களுடைய உடையை பார்க்கலும் உங்கள் சரீரமும் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? உயிரை கொடுத்து உடலை கொடுத்துருப்பாருன்னா உயிர் வாழ வேண்டிய எல்லாத்தையும் தருவார், உடலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க, விசுவாசத்தோடு போங்க, கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிங்க. என்ன அற்புதமான வாக்குத்தத்தம், என்ன ஆச்சரியமான ப்ராமிசஸ், அவருடைய வாக்குத்தத்தங்கள். நான் இன்னும் உபாகமம் 8:5-6 முழுமையாக வாசிக்கலை, முழுமையாக பிரசங்கம் பண்ணலை. ஆனால் அதை தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் எவ்வளவு கொழுந்து விட்டு எறிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை விட நம்மளை தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுத்தர விரும்புகிறார். இந்த உலக பணத்தையும் பொருளையும் சேர்க்க விரும்புது. கர்த்தருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் தரமாக்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இது இந்த உலக பொருள் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நிம்மதியோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லை. ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்குறோம். ஒரு நாள் நம்மை போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமாய் கர்த்தர் செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆனால் நிபந்தனை என்ன? அவர் வந்து வானத்தின் அப்பத்தை இந்த பூமியில் நடக்காத ஒன்று உனக்கு நடத்துவார். பூமியிலேருந்து அது கிடைக்காது, உலகத்தில் கிடையாது. கண்மலையின் தண்ணீரினால் உன்னை திருப்தி ஆக்குவார். 3 விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மலை, மன்னா, என்னது நானே மறந்துட்டு பாருங்க, தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ மலை, மன்னா, மலை, இப்படி வச்சுக்கோ. மழை, இன்னைக்கு தான் மெசேஜ். மன்னா, மலை, ஜீவ தண்ணீர். ஐ மீன் வானத்திலிருந்து வருகிற தண்ணீர், கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீர். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை பார்ப்போம். இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, என் திறமை, என் ஞானம், என் அறிவு இல்லை, என்னால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எதுவும் என்னால் ஆக போகிறதில்லப்பா, எல்லாமே உங்களால் தான் நடக்குது. என்னை வாழவை, என்னை இந்த உலகத்துக்கு தந்தவர், இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறவர், நான் வாழும் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தருவீங்க. எனக்கு சரீரத்தை தந்தவர், என் சரீரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் தருவீங்க. மனசார கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம், கைகளை உயர்த்த போகிறோம், துதிக்க போகிறோம். அவர் துதிகள் மத்தியில் வாசம் நன்றி செலுத்த போகிறோம். கடந்த மாதம் முழுவதும் என்ன அற்புதமாக நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாக என்னை நடத்தினீங்களே. கடந்த மாதம் ஆண்டவரே, ஜூலை மாதத்தில் நாங்கள் சந்திக்காத பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, தேவைகள் அல்ல, கலங்கி நின்ற நேரத்தெல்லாம் கண்மணியை போல காத்தீங்களா ஆண்டவரே. கலங்கி நின்ற நேரத்தெல்லாம் கண்மணியை போல காத்தீங்களே. நீங்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு மனசில் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு நான் போராண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷாந்தரபா ஷோதரப ரக்கதரப ரதி அந்தரப ரபரபா. நன்றி, நன்றி, நன்றி. எங்களை கர்த்தாவே நீங்கள் சிறுமைப்படுத்தி எங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, தப்பான விஷயங்கள் அதை அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் நீங்கள் நடத்துனீங்க. உங்களை நினைக்கிறதுக்காகவே நடத்திருக்கிறீங்க. இதோ நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இந்த எல்லையை தாண்டி வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே நடத்தின எல்லா வழிகளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, நினைக்கிறோம். உண்மையே நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்வீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் என்னை நடத்துவீங்க. தினந்தோறும் நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. தினந்தோறும் பற்றி கொள்ளுகிற அந்த இருதயத்தை கொடுங்க. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க. உம்மை விட்டு விலகாத ஒரு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த புதிய மாத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய மாத்துக்காக உங்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We love you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளை ஆசீர்வதிங்க, கிருபையினால மூடுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாம் நன்மையால் திருப்தி அடையட்டும். இன்னைக்கு கேட்ட சத்தியம் அவர்களுடைய ஆவியில் ஒரு பெரிய வெளிப்பாடை கொண்டு வரட்டும், ஒரு தாக்கத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வயநாட்டு மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். நல்ல வேலை நான் நினைப்பூட்டினதற்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி வயநாட்டு மக்களுக்காக, இந்த வயநாடு என்கிற அந்த பகுதியில் பெரிய நிலை சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அங்கே என்ன ஆண்டவரே நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. செய்திகள் மூலம் அறிகிறதை தவிர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அங்கே நிர்கதியாக இருக்கிறவர்கள், குற்றுயிராக இருக்கிறவர்கள், சிக்கி தவிக்கிறவர்கள் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. தங்களுக்கு அருமையான உயிர்களை இழந்து வாடுகிறவர்களுக்கு ஆறுதல், பலன் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அரசாங்கத்திடத்திலிருந்து முழுமையான ஒரு உதவி அவர்களுக்கு கிடைக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அங்கே இருக்கக்கூடிய சபைகள் பாதுகாக்கப்படட்டும். அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த வயநாட்டில் ஆண்டவரே இயற்கை பேரழிவு வந்ததற்கு எங்களுக்கு காரணம் என்ன தெரியாது ஆண்டவரே. தேவன் அந்த ஜனங்களை தம்முடைய சிறைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா, அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், விக்கிரகாராதனை விலகி போகட்டும். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உண்மையான தேவனை அறியும்படி அவர்கள் கண்களை திறந்தோம். இந்த ஆண்டவரே பேரழிவிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை தாங்க, அவர்களை பாதுகாத்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். இந்த காலை வேளையில் கரங்களை காணிக்கை பிடித்து அறிக்கை செய்து கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல்
எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுங்க. எல்லாரும் அதுக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைவுபடவே மாட்டேன். சிங்க குட்டிகள் குறைவுபட்டு பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் என்னை அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன். ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தர் கண்டு காணிக்கை செலுத்தாமல் எனக்கு கீர்த்தனையிலேருந்து ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆவல். காலையில் நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கீர்த்தனையிலேருந்து ஒரு பாடலை பாடுவேன். அந்த கீர்த்தனையிலேருந்து உங்களுக்கு ஒரு பாடலை பாடுகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், நீங்களும் பாடலாம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ, என்னாலுமே இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த, இந்நாள் வரையினில் இன்னதனார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதி. என் ஆத்துமாவே நீ, என்னாலுமே துதி.
சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். அல்லேலூயா. இந்த கடைசி வரிகள் ஒரு முறை கூட பாடுவோம். ரொம்ப அருமையான வரிகள். இதெல்லாம் ஏதோ உட்காந்து பாட்டு எழுதி சம்பாதிக்கணும்னு பாடின பாட்டு இல்லை. இவர்களுடைய சரித்திரம்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியணும். காலையில் ஜெபத்தில் நான் கீர்த்தனைகளை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஜெபம் பண்ணுவேன். அந்த வரிகள்லாம் என்னை ரொம்ப அப்படியே டச் பண்ணும். இதில் இன்னைக்கு மெசேஜுக்கான செய்தி, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ. தந்தை தன் பிள்ளைகளுக்கு, எந்த தந்தையாவது தன் பிள்ளைகளுக்கு தயவா இறங்காம இருப்பானோ? கேள்வி. எந்த வேலையும் அவரோடு தங்கினால், எல்லா சூழ்நிலைகளும் அவரோடு கூட இருங்க. சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை தூக்கி சுமக்க போகிறார். அவர் கூட இருக்கிறது தான் ரகசியமே, வேற ஒண்ணுமே இல்லை. எதுவும் மலைக்கு போக தேவையில்லை, மொட்டை போட தேவையில்லை, மெழுகுத்தி கொளுத்த தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அவரோடு இருக்கணும், அவ்வளோதான். அவரோடு இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் வருது, எப்படியெல்லாம் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார், எப்படியெல்லாம் உயர்த்துகிறார். கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. அப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்று. அவர் கூட இருப்பதான் சீக்கிரம். இந்த அரிகளை உணர்ந்து இந்த பக்தன் எப்படி பாடினாரோ அப்படி, சும்மா பாட்டு பாடுறேன் இல்லைங்க, ஃபீல் பண்ணி நம்ம எல்லாரும் பாடுவோம். அப்படியே கற்பனை பண்ணுங்க, கண்களை மூடி. ஆண்டவர் கேட்கிறார், பொல்லாதூர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதையே நமக்கு நாமே கேட்டு பாடுறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ. தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த விலையும் அவரோடு தங்கினால், எந்த விலையும் அவரோடு தங்கினால், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.